என்ன சார் ஓடுவீங்க? என்ன மேலே பார்க்குறீங்க? ஓ ஃப்ளாஷ்பேக்கா? இதோ பேக் ஷாட்டில் நின்றுட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். இவன் தாங்க ராஜா. இவனும் நம்ம 3 Idiots கேங்கில் ஒருத்தன். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அது என்ன விஷயம்னு யாருக்குமே தெரியாது. இதோ ஃபோனில் மொக்க போட்டுட்ருக்காரு, இவரு தான் பிரசாந்த். இவரும் நம்ம படத்தில் ஒரு ஹீரோ. அடித்த சரக்கில் போதை தெரியாமல் படுத்திருக்காரு, இவரு தான் கண்ணன். இவரும் நம்ம படத்தில் ஒரு 3வது இடியட். மச்சான் அங்கே பாரு ஃபிகர். ஏய் ஃபிகர்லடா, அது ஆயாடா. எங்கடா போற? ஏய் மச்சான் சஞ்சனாடா. பாப்பா இவங்களோட பொழுதுபோக்கே இதுதாங்க. இவங்கள பற்றி வெளில கேட்டால் கல்வி ஊற்றுவாங்க. இவங்க ரொம்ப மோசமான பசங்க சார். யாரும் அவங்களோட எட்டு கூட பார்க்க மாட்டாங்க. 2000 ரூபாய் கண்ணிலே படலை. பேன்சன்ல தான் தைக்கிருக்காங்க. இந்த 4 மாதம் வாடகை எனக்கே தரல. நீங்கள் பார்த்தா எங்கேயும் பார்த்தா சொல்லுவேன் சார். ஆனால் இவங்க கிட்ட கேட்டால் மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்லுவானுங்க. பிசிஏ முடிச்சுட்டு அப்ராட்ல போய் எம்சிஏ பண்ண போறோம். மட்டுமா இல்லை, வெக்கம் மானம் எதுவுமே இல்லை. இப்போ கூட கடன்காரனுக்கு பயன் தான் ஓடிட்டு இருக்காங்க, மானம் கட்டாங்க. இப்படி தான் 3 Idiots ஒரு நாள் தாதா பையன்ட்ட கடன் வாங்கிட்டு பட்ட கஷ்டத்தை நீங்களே பாருங்க. வாங்கின கடனை ஒரு வாரத்தில் வட்டியுமோ திருப்பி தரல. அப்புறம் காசை விட்டு செய்யணும் வாங்கிக்க. நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, நம்மளை யாரும் பணமும் தர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தர் இருக்காங்களா, ஆனால் போய் பார்ப்போம், நல்லா ஹெல்ப் பண்ணுவான். கூட்டு வா பாத்துக்கலாம். என்ன மச்சான் 2 நாள் வாழ் ஃபோன் பேசவே இல்லை? சண்டடா. என்ன பிரச்சனைடா உங்களுக்குள்ள? அதான் நம்ம கடன் பிடிச்சனால அவட்ட ஃபோன் பேசி 2 நாள் ஆச்சுடா. இப்போ தான் அதான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ரிப்ளையே காணாம். என்ன மச்சான் அவன் எவனா கூப்பிட்டு வரான்? அதான் நான் சொன்னேன்லடா, அந்த குமார் அவனை கூட்டு வரான்டா. அவனா? வாங்க பஸ். நான் சொன்னேன்லடா. என்ன இல்லை பஸ்ஸு? நான் தான் சொன்னேன்ல குமார்னு, சுகுவோட ஆள். எங்களுக்கு 10,000 தேவைப்படுது பஸ். நீங்கள் தான் அப்படியே ரெடி பண்ணு பஸ். 10,000 ரூபாவா? எப்படியா 1000 ரூபாய் பண்ணுங்க பஸ். டேய் ஆள் பார்க்கலாம்டா, அப்படி வேலையெல்லாம் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருப்பான்டா. 10,000 தான் வேணும். ஒரு காஸ்ட்லியான ஃபோன் எடுத்து தான் வேணும். இடத்த நான் சொல்கிறேன், பிளானை நீங்கள் பார்த்துக்கிங்களா? நான் ஓகேவா? என்னடா இங்கே கூட்டு வந்திருக்க? அவன் இங்கே தாண்டா வர சொன்னான், வேற எங்கடா போகிறது? ஓ அப்படியா? என்னடா நீ ஒருத்தன் காலங்காத்தாலே. வணக்கம் பஸ்ஸு. இதான் பஸ் நான் சொன்னேன், இங்கே அந்த பிரச்சனை வராது. பார்த்துக்கலாம். சரி பார்த்துக்கலாம் பஸ். என்னடா செல் அடிக்கிறான்? நீங்கள் செல் அடிக்கிற மாதிரி ஒருத்தமே காணாமடா. காலையிலேருந்து பார்க்குறேன் ரோட்டில் ஆட்டோ லாரிமா தான் போயிட்டுருக்கு, ஒருத்தரை காணா. என்னமோ பண்ணுங்க. வாடா ஐடா. ஒரு நிமிஷம்டா. டேய் இங்கே பாடுறா ஒருத்தன் நிற்கிறான். ஆமாண்டா, காஸ்ட்லியான செல்லு தான்டா வச்சுருக்காங்க. இவரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ்ஸா, அடிச்சிடலாம். நாங்களாம் ஞாபகம் இருக்குல்ல. என்ன பஸ்ஸு, சில்லு ஒரு 20,000 தரும், நமக்கு லம்பாக தான் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. தான் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் நம்மச்சி 20,000 கிடைக்குதுல்ல, 20,000த்தில் 10,000 அவன்கிட்ட கொடுத்துட்டு மீது 10,000 மசாலா கிடைச்சிருவான். என்ன சொல்கிறீங்க? டேய் மச்சான் சொதப்பிடாதடா செல்லு அடிக்கிறதுல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு தெரியும்டா எல்லாமே. செல்ல காணும்டா. என்னடா சொல்ற? அவன் இங்கே தான்டா போயிருப்பான், நாங்கள் போய் பார்த்துட்டு விட்டுமாடா. நேத்தாண்டா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, வீட்டுக்கு போனால் திட்டு வர்றாடே. எங்கேயும் போயிருக்க மாட்டான்டா, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம்டா. வாடா மச்சான். டேய்
என்ன பாஸ் ஆச்சு? அடிச்சான் பாஸ். என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா பாஸ், இப்போ ஒருத்தன் இடிச்சான் பாஸ், அவன் தான் அடிச்சிருப்பான் பாஸ். அதான் என் ஃப்ரெண்ட் தான் தேட போயிருக்கான் பாஸ். என்னங்க என் மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா ஆச்சு? மொபைலை காணாமா? அவன் மொபைல் கொடுத்துருக்கான். யார்கிட்டடா கொடுத்த? இவர்கிட்ட தான். ச்சே, ஃபோன் போச்சுடா. எங்கடா அவனை ஒன்றும் காணோம். வருவான் மச்சான், பொறுமையாக தானே பண்ண முடியும். எடுத்தா கோத்தா பண்ண முடியாது. எங்கேயா மாட்டிக்கிட்டானா? ஏய் மச்சான் தான் வந்துட்டான்டா. ட்ராக் பண்ணிடுவேன் அப்புறம் மொபைல் ட்ராக் வச்சு. எப்படி எடுத்து மத்தியா? ரொம்ப கஷ்டம்டா செல் அடிக்கிறது. எப்படி எடுத்து மத்தியானா? சரி செல்லு பத்திரமா சரி. அது பத்திரமா கலவாண்டா பொருளா 10 வருஷம் வச்சுக்க கூடாது. பெரிய ஆபத்தே ஆகும். சரியா? அதான் பண்ணுறீங்க. ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். எல்லாம் யோசிப்போம். டேய் ஃபோன் தான்டா ரிங் ஆகுது. டேய் என்னடா ஐஃபோன்ல 500 ஃபோன் இருக்கு. நான் ஷாக்காக இருக்கா? நான் யாருன்னு தெரிலையா? நீங்கள் போட்டிருந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்கள் ஃபோனை நான் அடித்தேன். நான் தான் சுகு. நான் தான் சொன்னேன்ல குமார்னு, சுகுவோட ஆளு. இன்னும் ஓடிட்டு இருக்கீங்க? ஓடிட்டு இருக்கோமா? பின்னாடி பாருங்க. Esa mala marra, esa mala marra,